Next, a playground 60/40 is extended on all sides by 3. What is the extended area? சரி, இது அந்த playground என்ன ஷேப்பில் இருக்கு? அப்போ ரெக்டாங்கிள் என்ன L into B, ஓகேவா? 60/40 லென்த்து பிரெத் எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த சைடு 3 மீட்டர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா? இப்போ இந்த சைடு 3 மீட்டர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா? இப்போ இந்த சைடு நெக்ஸ்ட் இங்கே கரெக்டாக அது ஆல் சைட்ஸ் ஆர் எக்ஸ்டெண்டட் பை 3 மீட்டர்ஸ் கரெக்டாக. அப்போது வாட் இஸ் த எக்ஸ்டெண்டட் ஏரியான்னு கேட்குறேன். எக்ஸ்டெண்டட் ஏரியான்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏர்லியராக ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஒரு ஏரியா இருந்திருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏரியா வந்திருக்கும். ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணது தான் அந்த எக்ஸ்டெண்டட் ஏரியான்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எல் இன்ட்டு பின்றது ஏரியா 2400 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது கண்டுபிடிச்சேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஏரியா என்னன்னு சொல்லுங்கள். இங்கேயும் 3 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இங்கேயும் 3 மீட்டர் அப்படின்னா இது ஒரு 3, இது ஒரு 3. இப்போ டோட்டலாக 60 இருந்திருக்கும். 60 + 6 66ன்னு மாறி இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது 3 மீட்டர் மாறி இருக்கும், இது 3னா இது என்ன ஆகும் 46ன்னு மாறி இருக்கும். அப்போது லென்த் இன்ட்டு பிரெத்துன்னும் போது 66 × 46. இதோட வேல்யூ என்ன சொன்னீங்க? 3036. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 636 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து எக்ஸ்டெண்டட் பாத். இப்போ என்னன்னா இந்த பாத் இப்படி கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கும் பெரிய ரெக்டாங்கிளுக்கும் உள்ள இந்த இது என்னது பார்த்து தான் என்ன சொல்லுவாங்க அந்த எக்ஸ்டெண்டட் ஏரியா. ஸோ அதை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கு டைரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுவும் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் பாத் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா பாத் வந்து வெளியே இருக்கணும். இப்படி பாத் இருக்குது அப்படின்னா 2 டைப் தான் வரும் இதில். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத் கிரியேட் ஆகும், இந்த சுற்றி இருக்கிறது. அப்படி இல்லைன்னா பாத் இப்படி கிரியேட் ஆகும். ஓகேவா? இந்த டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா தான் 2x × L + B + 2x. எக்ஸ்ன்றது 3 மீட்டர் குறிக்கும், எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள் ஃபார்முலா 6 × 60 + 40 100, 100 + 6 106. நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 636. ஓகேவா? ஏரியா ஆஃப் த பாத் இந்த டயக்ராம் போட்டுட்டு அந்த பாத் கேட்டால் ஃபார்முலா 2x × L + B + 2x.